அண்ணன் நல்லா இருக்காரா, அண்ணன் உயிரோட இருக்காரா, இந்த வீடியோஸ்லாம் இப்போ எடுத்த வீடியோவா, இல்லை பழைய வீடியோ நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா? கோர்ட்டோட பெயில் ஃபார் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு இந்த அதிகாரி. நோ அப்படின்னாங்க. அப்புறம் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஜான் சத்யன் அவர்கள் மிலாடுன்னு ஆரம்பிச்சாரு. நோ, நீதிமன்ற ஊழியர் தெரியாதா? சம்மணம் வர்றதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? நீதிமன்றத்துக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தானா? இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? 28 வருஷமா நான் காவல்துறை பணியில இருக்கிறேன். நீண்ட அனுபவம் கொண்டவன் நான் சொன்னதும் நீதிபதிகள் தீர்ப்பில் எழுதுகிறார்கள். 28 வருஷ அனுபவம் கொண்ட அதிகாரி செய்யற வேலையாது நான் பார்க்கவில்லை. வாய்ப்பு இருக்கா? எப்படி கார்த்தி விடுவேன்? எப்படி கார்த்தி விடுவேன்? ஆபீஸ்ல ஒரு சின்ன பையன் நிதிஷ் பல பேருனுடைய காமன் கமெண்ட், இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே 2 நேர்காணல் கொடுத்துருக்கீங்க, அதில் பல பேருனுடைய காமன் கமெண்ட், அண்ணா சவுக்கு மீடியாவில் எப்போ வீடியோ போட போகிறீங்க, உங்களுடைய வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை கிட்டத்தட்ட 99% விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் தேர்தலின் இறுதி நேரத்தில் பிரத்யேகமாக காவல்துறையினருக்காக ஒரு வாக்குறுதியை அளித்தார். யார் செல்வநாகரத்னம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெங்களூரு காவல்துறையில் இருக்கும் செல்வநாகரத்னத்தின் பேட்ச்மேட்டை விட்ட பெங்களூரில் அந்த பெண் மீது பொய் வழக்கு போட்டு அந்த பெண்ணை 6 மாதம் தலைமறைவாக ஓட வைத்து ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களை, உண்மைகளை தொடர்ந்து பல அடக்குமுறைகளுக்கு பிறகும், பல போராட்டங்களுக்கு பிறகும், ஈடுகட்ட முடியாத பல இழப்புகளையும் தாண்டி மக்களுக்காக அந்த உண்மைகளை, மர்மங்களை வெளிக்கொண்டு வரும் மூத்த பத்திரிகையாளரும் சவுக்கு மீடியாவுடைய நிறுவனருமான சவுக்கு சங்கர் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்குன்னு வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. தாயார் அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசையோட, அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த நேர்காணலை தொடங்க ஆசைப்படுறோம் சார். இதுல முதல்ல ஒரு 2 முக்கியமான கேள்விகள், பொதுவான கேள்விகள். நம்மளுடைய முதல் சந்திப்பு ஒரு தனியார் செய்தி சேனல்ல நான் செய்தி வாசிப்பாளராக இருக்கும் பொழுது உங்களை முதல் முறையாக வந்து நேர்காணல் எடுத்தேன். பெரிய அளவுல பதட்டமும் பயமும் இருந்துச்சு. பெரிய ஜேர்னலிஸ்ட், எப்படி தெரியலையே, என்ன பண்ண போறாரு தெரியலையே. ஆனா நீங்க வரும்பொழுது ஹாய் கார்த்திக், ஏதோ நாம ஒரு 2 வருஷம் பழகின அந்த ஒரு நட்பா இருக்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துலாம்ப்பா, பண்ணிடலாயா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா அந்த பயத்தையே ஒரு கெஸ்டா வந்து நீங்க வந்து போக்க வச்சுட்டீங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு ஆரா இருந்துச்சு சார், ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் போச்சு, உங்களுடைய இன்டர்வியூஸ், பல லட்சம் ரசிகர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு சில வருடங்களை கடந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்கள். அஃப்கோர்ஸ் ஆளுங்கட்சி அதிகாரி எதிர்த்தாவே வந்து பிரச்சனை வரும். யாரோ 10 பேர் அடிச்சு நான் டானா ஆகலடா, நான் அடிச்ச 10 பேருமே டானடான்ற மாதிரி அதிகாரியும் விடலை, அமைச்சரையும் விடலை, முதலமைச்சரையும் விடலை. யார் தப்பு பண்ணாலும் பட்டுன்னு சவுக்க சொல்லிட்டீங்க. அதனால ஏற்பட்ட அடக்குமுறைகள், நீங்க சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. குறிப்பா நீங்க கடைசியா அந்த தேர்தல் அப்ப நீங்க சிறைக்கு போகும்பொழுது நம்மளுக்கு அந்த மிகப்பெரிய இழப்பு. கண்டிப்பா அதை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அதை பத்தி நிறைய நீங்க பேசிட்டீங்க. அதனால உங்களை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களை வருத்தப்பட வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா சார், உங்களை நான் வந்து சிறையில சந்திச்சப்ப ஒரு உறுத்தல் மனசுல, நம்ம என்ன பார்த்து பேச போறோம், அண்ணனை எப்படி கன்ட்ரோல் பண்ண போறோம், என்ன பேச போறோன்னே தெரியாம வந்தேன். உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் மனசுல இருந்திருக்கும். நீங்களே சொல்லிருக்கீங்க போன நேர்காணல்ல, ஒரு கட்டத்துல ரெக்ரெட் பண்ண அப்படின்லாம் சொன்னீங்க. அப்படி ஒரு கஷ்டம் இருந்தாலும் சிறையில நான் உங்களை சந்திச்சப்ப, என்னடா இப்படிடா இருக்க, பார்த்துக்கலாம்டா, எனக்கு எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னு அதே எனர்ஜி லெவலோட இருந்தீங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரியும் மனசுல வந்து மிகப்பெரிய பாரம் இருந்துச்சு. எப்ப வெளியே வர போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா அவ்வளவையும் தாண்டி அவ்வளவு கஷ்டங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு முதல் முறை அந்த தனியார் செய்தி சேனல்ல உங்ககிட்ட நான் சந்திச்சப்ப இருந்த அதே ஆரா, அதே எனர்ஜி அன்னைக்கு சிறையிலையும் நான் வந்து பார்த்தேன். இப்பவும் அதே எனர்ஜி ஆரோட இருக்கீங்க. இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி, இவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி, இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி திரு சங்கர் அவர்கள் சவுக்கு சங்கராக இருக்கிறதுக்கு பின்னாடி எது இருக்கு? பின்னாடி எதுவும் இல்லை, முன்னாடி மக்கள் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை.
கார்த்தி, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. வெற்றி கழகத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்திருந்தால் கூட நான் அமைச்சராக போவதில்லை. நான் இந்த பணியை தான் தொடர்ந்து செய்திருப்பேன். கண்டிப்பா. அப்ப யாருக்காக பேசுறேன்? மக்களுக்காக. அந்த மக்களுக்கு அங்கே தானே இருக்காங்க. அவங்க தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க. அவர்களுக்காக பேசுவதை என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் என்னால் இந்த மக்கள் காட்டுற அன்பு, ஒன்றும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சாலையில் நடந்து போனால் எவ்வளவு மக்கள் வந்து கட்டிக்கிறாங்க, கண்டிப்பா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. நேற்று மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றிருந்தேன். அந்த மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒரு வெல்டிங் ஷாப்பு. அந்த வெல்டிங் ஷாப்பில் அந்த பையன், அந்த ஹீட்டு, சம்மர் ஹீட்டில் இந்த வெல்டிங் ஷாப் எப்படி இருக்கும், வேர்த்து நனைஞ்சு போயிருக்கு. அந்த வெல்டிங்கோட ஹீட்டு முகத்தில் போடாமல் இருக்கிறதுக்கு மூச்சு வரைக்கும் துணி கட்டிருக்கான். அதை இறக்கி விட்டுட்டான். வேர்த்து நனைஞ்சு போயிருக்கு. என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ எதுவுமே தெரியல, வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கையை அப்படியே இந்த சம்மட்டிலாம் அடிச்சு திக்கா இருக்கு, கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஆனா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னா, ஆனா தொடர்ந்து பேசணும்னா அப்படின்றான். யாருன்னே தெரியாது. அந்த அன்பு என்னை எங்க வைக்கிறது, அதுதான் அந்த எனர்ஜியை தருகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வேறு ஒன்றும் இதுல ரகசியமோ மர்மமோ எதுவும். சரிங்க சார். அடுத்த கேள்வி வந்து உங்களுடைய ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரசிகர்கள்னு யாரை சொல்லுவாங்க? ஒரு கலைஞரோ ஒரு நடிகரோ வந்து ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அதை ரசித்து பார்க்கும்பொழுது அவங்கள ரசிகர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க உங்க மேல கொண்டு இருக்கிற அந்த அளவு கடந்த ஒரு அன்பு. உதாரணத்துக்கு நீங்க சிறையில் இருக்கும் பொழுது தொடர்ச்சியா ஒரு சில அப்போ வந்து நீங்க அப்ஸ்காண்டா இருந்தீங்க, தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து போடும் பொழுது ஒரு சில யூடியூப் சேனல்ல தான் அதை போட்டாங்க, நம்மளும் அதுல ஒன் ஆஃப் த சேனலா போட்டோம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதை அவங்க நோட் பண்ணி ஸ்பெக்ட்ரம் தமிழ் நம்ம சேனலுக்கு ட்விட்டர்ல மெசேஜ் பண்றாங்க, அண்ணன் நல்லா இருக்காரா, அண்ணன் உயிரோட இருக்காரா, இந்த வீடியோஸ்லாம் இப்போ எடுத்த வீடியோவா, இல்ல பழைய வீடியோ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டெலிகாஸ்ட் பண்றீங்களா? ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இல்லை சார், நான் வந்து இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அவ்வளவு பேர். அதாவது ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வந்து நீங்க நல்லா இருக்கீங்களான்றத they have to make sure that you are good. நீங்க நல்லா இருக்கீங்களான்றத உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு மெசேஜ், நமக்கு மட்டும் இல்ல, அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது, உங்களுடைய சேனலை ஒளிபரப்பு பண்ண எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மெசேஜ் பண்ணி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த அளவு உங்க பேர்ல வந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள், உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள், இது எது வரைக்கும் என்னால உணர முடிஞ்சதுன்னா, நம்ம தாயாருடைய அந்த இறுதி சடங்குகள்ல கூட பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் கால்ஸ், எனக்கு எப்படி போனோம், எங்க போனோம், எப்ப இந்த நிகழ்வு நடக்க போகுது, நாங்க போய் கலந்துக்கணும், அலோ பண்றாங்களா. அப்ப உங்களுடைய நல்ல விஷயங்கள் மட்டும் கிடையாது சார், உங்களுடைய கடினமான காலங்கள்லயும் உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களுடைய விஷயங்கள்ல பங்கு பெற நினைக்கிறாங்க, பங்குதாரராக இருக்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட உண்மையான ஆதரவாளர்கள் அவங்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். நான் சிறுவயதில் இருந்தபோது அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடக்கும், அரங்க கூட்டங்கள் நடக்கும், புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அங்க போய் அரசியல் கற்றுக்கொண்டேன். இப்போது இந்த மொபைல் கலாச்சாரம் வந்த பிறகு எல்லாத்தையும் ரீல்ஸா பாக்குறோம். இந்த வாசிக்கு பழக்கம் குறைந்து விட்டது. பொதுக்கூட்டங்கள் என்பதே இல்லை, தேர்தலுக்கே பொதுக்கூட்டங்கள் இல்லை, அப்புறம் எதுக்கு பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது? ஸோ இந்த இளைஞர்களுக்கு, மக்களுக்கும் சரி, இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க சரியான ஒரு ஆசிரியர் இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கே படிப்பார்கள்? ஆனா அவர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் அத்தனை பேரும் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த அரசியல் தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கண்டிப்பா. அதனால் அத்தனை பேரும் அரசியல் கற்றுக்கொண்டு அரசியலில் நடப்பவற்றை உற்று நோக்க வேண்டும். நீங்கள் அரசியலை உற்று நோக்கி நீங்கள் அதில் கவனம் செலுத்தினால்தான் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் கவனத்தோடு செயல்படுவார்கள் அப்படின்றதான் அதுல சொல்றேன். கண்டிப்பா சார். கடைசி பொதுவான கேள்வி கோர்ல போறதுக்கு முன்னாடி, பல பேருனுடைய காமன் கமெண்ட், இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே 2 நேர்காணல் கொடுத்துருக்கீங்க, அதில் பல பேருடைய காமன் கமெண்ட், அண்ணா சவுக்கு மீடியாவில் எப்போ வீடியோ போட போறீங்க, உங்களுடைய வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கார்த்திக் நேற்று ஒரு தேநீர் கடையில் போட்டப்போ மதுராயில் போய் தேநீர் சாப்பிட்டேன். தேநீர் கடையில் போனப்போ, சார் இங்கே மதுராயில் இன்னொரு கடை இருக்கு நமக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என் வீடியோ மதுராயில் தாங்க, சீல் வச்சு 2 வருஷம் ஆகுது அப்படின்னு.
எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தான் பேப்பர்ல வந்துருந்துச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க, வீடு அம்மா பேர்ல இருக்கு, சீல் வச்சு 2 வருஷம் ஆகுது, அம்மா இறந்துட்டாங்க, சாவியை வந்து அம்மா கிட்ட தான் கொடுக்கணும். இப்போ அம்மாவோட இறப்பு சான்றிதழ் கொடுத்து வாரிசு சான்றிதழ் வாங்கணும், வாரிசு சான்றிதழ் வாங்கி அதுக்கப்புறம் வீட்டை திறக்கணும். 60 வழக்குகள் இருக்கு, வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன, வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, சிம் கார்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒன்று ஒன்றா வாங்கணும், வழக்குகளிலிருந்து விடுதலை வரணும். இன்னும் கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன் காவல் நிலையத்தில். மாலதி, என்னுடைய சவுக்கு மீடியா உறுப்பினர்கள் இன்னும் கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 4 நாட்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இதுக்கே கரெக்டாக இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி நடத்துவீங்க? மாலதி அவர்களும் இன்னும் 2 ஊழியர்களும் மாதவரம் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு வருகிறார்கள். 1/2 நாள் போயிடும். ஒவ்வொரு நாளும் பல்லாவரத்துல வந்து நீங்க அப்படியே எட்ஜுக்கு அவுட் ஆஃப் த சிட்டி போகணும். ஆமா, நான் ஒரு காவல் நிலையம் இப்படி வேலை பார்க்க முடியும்? ஸோ யோசித்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்காக தான் இப்போ நீங்க ஒரு சில சேனல்கள்ல முக்கிய நிகழ்வுகள் வரும்போது மக்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி சார், நன்றி சார். நம்ம இப்போ கோருக்கு போயிடலாம். திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய நியமனத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தாவைக்க அரசு வந்து 6 அடிச்சிருக்காங்களா, டக் அவுட் ஆனாங்களோ, நோபால் போட்டாங்களேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் பல்வேறு எதிர்வலைகள் குறிப்பாக தாவைக்காவினரே வந்து விமர்சனம் பண்ணுற அளவு வந்திருக்கு. ஆனால் இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய டிஜிபி, திமுக ஆட்சியிலே கடைசி வரைக்கும் அவங்களால அதை பண்ண முடியல. ஒரு பொறுப்பு டிஜிபி தான் வந்து இருந்தார். ஆனால் இப்போ வந்து ஒரு நிரந்தர டிஜிபியாக, தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல தாவேக்கா 6 அடிச்சிருக்கா, என்ன நடந்திருக்கு? திரு அருண் அவர்கள் நியமனம் பொதுமக்களின் கண்டனம் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கும் உள்ளாகி இருப்பதை நாம பார்க்கிறோம். திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களின் நியமனம் என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்களுக்குரியது. திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்களும் சிறந்த அதிகாரி தான். ஆனால் காலம் தாமதிக்காமல் பொறுப்பு டிஜிபியை வைத்து காவல்துறையை நடத்தாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்ததற்கு, அதுவும் திரு அகர்வால் போன்ற நல்ல அதிகாரியை தேர்ந்தெடுத்து நியமித்ததற்கு உள்ளபடியே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திக், திரு விஜய் அவர்கள் மீது மக்கள் பேரன்பு கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சிறையில் செய்தித்தாள்களில் படித்தேன், தேர்தலுக்கு பின்பு ஆய்வு கட்டுரைகள் வந்திருந்தன. பல வாக்காளர்கள் எங்கள் தொகுதியில் யார் வேட்பாளர் என்பது தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார். எப்படி வாக்களித்தீர்கள் என்று கேட்டால், விசிலுக்கு போட்டேன், யார் இருக்கா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, விசில். அப்போது உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் தான் சொன்னார் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய், ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய். அதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்று தான் பார்க்கிறேன். இது பேரன்பு. நீ ஒரு இத்தனை கோடி மக்களின் பேரன்பை பெறுவது என்பது எளிதல்ல. அப்படி மக்கள் அவருக்கு பேரன்போடு வாக்களித்திருப்பதற்கான காரணம், இவர் நம்மை நன்றாக பார்த்து கொள்வார் என்பதுதான். அந்த பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் உங்களது விருப்பமும் மக்களின் விருப்பம். அதில் ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கும் போது பல்வேறு இடையூறுகள் வரும். அதிகார வெறி கொண்ட, பணவெறி கொண்ட நபர்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஊடுருவார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் இப்படி சில அதிகாரிகள் ஊடுருவிதான் நாடு நாசமாய் போனது. கொளத்தூரிலேயே அவரை குத்த வைத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த பிழைகள் இந்த ஆட்சியில் தொடரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அல்டிமேட்லி நான் ஏற்கனவே முந்தைய கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் அமைச்சராக போறது இல்லை, இல்லைங்களா? கண்டிப்பா. சோ நாம உட்கார்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறது மக்களுக்காக தான், நாம் பேசுறதும் மக்களுக்காக தான். அந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் திரு விஜய் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், செலுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு அகர்வால் அவர்களை நியமனம் செய்ததை மக்கள் வரவேற்கிறார்கள், ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். யார் இவரு அப்படின்ட்டுலாம் ஆர்வத்தோடு விசாரிக்கிறாங்க. இதோட நின்று விட்டது. ஆனால் திரு அருண் அவர்களது நியமனத்திற்கு எப்படிப்பட்ட எதிர்வினைகள் வந்தன?
சொந்த கட்சிக்காரங்க கிட்ட இருந்து சொந்த கட்சிக்காரர்களிடமிருந்தே வந்தது. இது அவசியமா என்பதை யோசிக்க வேண்டாமா? நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. எனக்கு இப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மீது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சரி இவ்வளவு கடுமையான கண்டனங்களை நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதை நான் சமீப கால வரலாற்றில் முதல் முறையாக பார்க்கிறேன். வெளிப்படையா சொல்லிட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய நபர் லஞ்சம் வாங்கி கொண்டு குண்டர் சட்டத்தை போட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். வேற என்ன வேணும்? இது ஒரு வழக்குல இருந்தாலும் பரவாயில்ல, சர்மா வழக்கா இருந்தாலும் சரி, உங்க வழக்கா இருந்தாலும் சரி, வாராகி அவர்களுடைய வழக்கா இருந்தாலும் சரி, நீதிமன்றம் அதே பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறதா? எக்ஸாக்ட்லி இல்ல, இருக்கு, தீர்ப்புல இருக்கு. நான் தீர்ப்பின் நகலை உங்களுக்கு அனுப்புகிறேன். இருக்கு. இன்னொன்னு ரொம்ப அழகாக நீதியரசர்கள் எழுதியிருக்கிறார்கள், எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சி.வி. நரசிம்மன், சி.எல். ராமகிருஷ்ணன் போன்ற மிகச்சிறந்த பண்பாளர்கள் தலைமை வகித்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருணா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதில் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், சிபிஐன்றது பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். Definitely. அந்த சிபிஐயோட மேனுவலை எழுதினதே சி.வி. நரசிம்மன். பலருக்கு இது தெரியாது. வி.ஆர். கிருஷ்ணய்யர் என்ற ஒரு நீதிபதி இருக்கிறார், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றார். கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய சகோதரர் வி.ஆர். லட்சுமி நாராயணன் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஐபிஎஸ் அதிகாரி. அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக இருந்தார். அவர் சிபிஐ இயக்குநராகவும் இருந்தார் என்பது கூடுதல் செய்தி. அந்த துறைக்கு இன்னொன்னு, அரசாங்கத்தோட பணத்தை ₹1 யாரையும் திருட விட மாட்டேன்னு சொன்னார் திரு விஜய் அவர்கள். அப்படி திருடாம தடுக்கிறது விஜய் தடுப்பாரா? தடுக்க முடியுமா? முடியாது. யார் பண்ணணும்? இவரை தான் பண்ணணும். இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணணும். அந்த துறைக்கு ஒருவரை நியமிக்கும் போது கவனம் வேண்டாமா? சரி, தவறு நடந்து விட்டது, சரி செய்து கொள்ளலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை. சார், இது தவறா பாக்குறோம். இங்க எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்பட்டது. ஒரு குறிப்பினருடைய வாதம் என்னவா இருக்குன்னா, முல்லை முள்ளால் எடு, இவருக்கு தான் எல்லாமே தெரியும், இவரை அப்பாயிண்ட் பண்ணி யாரெல்லாம் லஞ்சம் பண்ணியிருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சதால அவங்களே இவரை வச்சு தூக்க போறாங்கன்னு ஒரு விஷயம் காமனா பேச. அவர் வாங்கின லஞ்சம் பாயிண்ட் எப்படி பஸ் திருடன் வச்சு திருடன் பிடிக்கிறதா? சினிமாவாது. தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டு திருத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அந்த தப்புக்கான சமாதானங்களை சொல்லக்கூடாது ஒரு அரசு. ஸோ இப்போது ஒரு தவறு நடந்துச்சு, நீதிமன்றமும் சுட்டி காட்டியிருக்கு, இதை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்வதோடு இந்த தவறு எப்படி நடந்தது என்பதை ஆராய வேண்டும் இல்லையா? சிஎம்க்கு ஒரு நாளைக்கு 100 ஃபைல் 1000 ஃபைல் வரும். அவருக்கு எக்ஸாக்டா ஒவ்வொரு அதிகாரி யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவரோட ரெப்புடேஷன் என்னன்றதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். நான் ஒப்புக்கொள்கிறேன். விஜய் அவர்களுக்கு தெரியாமல் தான் அருணுடைய இந்த நியமனமும் நடந்திருக்கலாமோ என்று ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்ப அந்த அருண் பேரை வச்சு அந்த கோப்பை தயார் செய்தது யார் என்பதை முதல்வர் அவர்கள் ஆராய வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா பார்க்கணும். முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை பொதுவெளியில் வைக்கிறேன். முதல்வர் அவர்கள் நிச்சயமாக உங்களது நேர்காணலை பார்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அருண் அவர்களோட நியமனம் எப்படி நடந்ததோ அதே போல வேட்பாளர் தேர்வும் நடந்திருக்கிறது, அமைச்சரவை நியமனமும் நடந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த புதிய அமைச்சர்களோட பெயர்லாம் உங்களுக்கு நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐடி மற்றும் ஏஐ துறை என்று ஒரு ஏஐ துறை புதுசா உருவாக்கியிருக்காங்க. ஐடி துறை ஏற்கனவே இருந்தது. அதற்கு வேளச்சேரி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு குமார் என்பவரை நியமித்திருக்கிறார். இந்த குமார் கட்சியில் சேர்ந்து 6 மாதங்கள் தான் ஆகிறது. அந்த வேளச்சேரி தொகுதி எனக்கு வேண்டும், அந்த வேளச்சேரி தொகுதி எனக்கு வேண்டும் என்று விஜயின் நீண்டகால ரசிகரும் ரசிகர் மன்ற தலைவராக 20 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவருமான விஜய் தாமு என்பவர் 1 ஆண்டுக்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்கார். ஸோ 1 வருஷமா கேட்கிறாரு. அவர் திரு விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அழைச்சு, ரசிகர் மன்ற தலைவர், அவர் வேளச்சேரியில குடியிருக்கிறார். வேளச்சேரி சேர்ந்தவர் தான் அவரு. வேளச்சேரி கேட்கிறார், கொடுத்துருங்கன்னு புஷி ஆனந்திடம் சொல்லிவிட்டார். அந்த விஜய் தாமு இந்த தேர்தல் அறிவிப்புலாம் வந்த பிறகு வேட்பாளர் அறிவிக்கிற நேரத்துல விஜய் தாமுவை கூப்பிட்டு, உனக்கு வேளச்சேரி இல்லைன்றாங்க. விஜய் தாமுக்கு பதிலா குமாருக்கு தான் அந்த சீட்டுன்றாங்க. விஜய் புஷி ஆனந்த் பார்த்து, நான் அண்ணாவை பார்த்து சொல்ல போறேன், நான்
20 வருஷமா இருக்கேன், விஜய் அண்ணா உங்களை தான் கூப்பிட்டு சொன்னாரு எனக்கு வேலைச்சேரி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரை விஜய் அவர்களே சொன்ன பிறகு வந்து நீங்க எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போய் திருப்பி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜூனியர் விகடனில் ஆசிரியராக இருந்த திரு கலை அவர்களும் அரசின் முதல்வரின் ஆலோசகராக இப்போது இருக்கும் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் இந்த விஜய் தாமுவை அழைத்து உங்களுக்கு வேலைச்சேரி கொடுக்க முடியாது, வேணா ராயபுரம் அட்டுக என்று கூறுகிறார். ஏங்க நான் புரிஞ்சுக்கிறது வேலைச்சேரிங்க, இது சவுத் மெட்ராஸ், ராயபுரம் நார்த் மெட்ராஸ், இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம், ஏங்க என்ன அங்கே தள்ளி விட்டுறீங்கன்னா உனக்கு 1 கோடி ரூபாய் தருகிறோம் தேர்தல் செலவுக்கு, நீ அங்கே சென்று போட்டியிடு என்று கூறுகிறார்கள். இதற்கு முன்பு ஒரு கிளைக்கதை, நீங்கள் ஒரு செய்தி தேர்தலுக்கு சில காலம் முன்பு ஒரு செய்தி படித்திருப்பீர்கள். விஜய் வி என்ற தொகுதியில், வி எழுத்தில் தொடங்கும் தொகுதியில் போட்டியிட போகிறார். வேளச்சேரி, வில்லிவாக்கம், விருதுநகர், விளாத்திக்குளம், விக்கிரவாண்டி போன்ற ஒரு தொகுதியில் போட்டிடுவேன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸை பரப்புனதே கலை. இது எதுக்குன்னா வேளச்சேரி குமாருக்கு இந்த சீட்டை கொடுக்கறதுக்காக இந்த நியூஸை பரப்பி விட்டுறாங்க. ஸோ விஜய் போட்டிட்டானோடனே அந்த வி தொகுதி பூரா ரிசர்வ்டு, வேற யாரும் போட்டி போட மாட்டாங்களாங்க, முடியாது, இதுக்காக தான் பண்றாங்க. ஸோ இதற்கு பிறகு வந்து இந்த விஜய் தாம வந்து எனக்கு சரி 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு சரிங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதும் 1 கோடி ரூபாய் கொடுக்கல. திருப்பி போய் ஒரு நம்ம விஷ்ணு ரெட்டி கிட்ட அழுகுறாரு. ஏங்க எல்லாரும் தானேங்க சொன்னாங்க 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது யாருன்னா வேளச்சேரியில் போட்டியிட போகக்கூடிய குமார் மற்றும் குமார் அவர்களின் மகன் பிருத்வி. இந்த பிருத்வி தான் இப்போது கலை அவர்களை கவனித்துக் கொள்கிறார். கவனித்துனா புரிஞ்சுக்குவீங்க. கலைக்கு தேவையான அத்தனையும், கலை டெல்லி பயணம் செய்வதாக இருந்தால் விமான டிக்கெட், ஹோட்டல் ரிசர்வேஷன் எல்லாவற்றையும். ஸோ அந்த பிருத்வி கிட்ட விஷ்ணு ரெட்டி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னங்க அந்த விஜய் தாமுக்கு 1 கோடி தரேன்னு சொல்லிட்டு நம்ம தான் எல்லாரும் தானே சொன்னோம், கொடுக்கலன்ட்டு அழுகுறா அப்படி அப்படின்னு சொன்ன உடனே பிருத்வி, விஷ்ணு ரெட்டி விஜய்க்கு எவ்வளோ நெருக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும். பிருத்வி என்ன 1 கோடி கொடுத்து வச்சிருக்க, தொலைச்சு விடும் பணங்கள்லாம் கட்டணும் என்று சொல்கிறார் என்றால் கலை எந்த அளவுக்கு பிருத்விக்கு தைரியம் கொடுத்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் பிறகு தேர்தல் முடிகிறது. விஜய் தாமு ஜெயித்து விடுகிறார், குமார் ஜெயித்து விடுகிறார். ஆட்சி அமைக்க முடிவு செய்து அமைச்சரவை நியமனங்களை செய்ய வேண்டும் என்ற சமயத்தில் புஷி ஆனந்தை அழைத்து திரு விஜய் அவர்கள் சொல்வது, நீண்ட காலமாக கட்சியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று புஷி ஆனந்திடம் விஜய் அவர்கள் சொல்கிறார். இதை சொன்னதும் அவர் புஷி ஆனந்தும் சரிங்க ஃபாலோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இதில் 2 பெயர்கள் நுழைக்கப்படுகின்றன. ஒன்று குமார், இன்னொன்று கீர்த்தனா. கீர்த்தனா முன்னாள் பெண் நிறுவன ஊழியர். இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளங்களெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. பெண் நிறுவனத்துல பணியாற்றிய ஊழியர் எப்படிங்க இவ்வளவு பெரிய போர்ட்போலியோவான இண்டஸ்ட்ரீஸ் போர்ட்போலியோ பெற முடியும்? அவர் பெண் நிறுவனத்தில் வேலை செய்து முடித்த பிறகு வேலை செய்த இடம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் யாருடையது? பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுடையது. அப்ப அந்த துறைக்கு யார் அமைச்சர்? தொழில்துறைக்கு பெயருக்கு தான் கீர்த்தனா, உண்மையான அமைச்சர் யார்? ஆதவ் தான். சோ ஐடி துறைக்கு ஆள் வேண்டும் என்று யாரை நியமனம் செய்யலான்னு பேசிட்டு இருக்கும் போது குமாரோட பெயர், பிருத்வியோட தந்தை குமாரோட பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த பரிந்துரை செய்வது கலை. இல்ல அவர் புஷி ஆனந்த் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏங்க அவரு தலைவர் வந்து கட்சியில பல வருஷமா ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, ஐடி துறை தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து அந்த ஐடி துறையை பிருத்வியின் தந்தை திரு குமார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கிறது அல்லவா, அந்த பேருந்து நிலையத்துக்கு சிசிடிவி போட்ட நிறுவனம் பிருத்விக்கு சொந்தமான பிரைம் ஃபோர்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம். இப்போது நீங்கள் சென்றீர்கள் என்றாலும் பார்க்கலாம், மிக மிக மலிவான
தரத்தில் அந்த சிசிடிவிக்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது 70% அடிச்சிட்டாங்க. அது அடிச்சது இந்த பிரித்தி. உங்களுக்கு கார்த்தி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல கூட ஃபண்ட் ஷார்டேஜ் கிரன்ச் வரலாம். உங்களுக்கு நவீனமயப்படுத்துறதுல நீங்க செலவு பண்றதுக்கு தயங்கவே முடியாது. கண்டிப்பா இல்லையா? அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்தே தீரும். ஆமா. இப்போ ஐடி மற்றும் ஏஐ துறைன்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எப்படி இருப்பீங்க? நீங்க பண்ணிதானே ஆகணும். டெக் சம்பந்தப்பட்டது நீங்க டெக்னாலஜி வேண்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே பேச முடியாது. அப்ப ஃபண்ட் நீங்க ஒதுக்கியே ஆகணும். 5 கோடி ரூபாய் சிசிடிவி கான்ட்ராக்ட்லயே 3 கோடி அடிச்ச ஆளுகிட்ட ஐடி துறையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த சிசிடிவி கான்ட்ராக்டை எடுத்தது வேறு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்துருச்சு, வேலை செஞ்சது பிருத்வி. இப்ப பிருத்விகிட்டே கொண்டு போய் அந்த துறையை கொடுத்தா, சோ இந்த நியமனங்கள் அமைச்சர்கள், தனக்கான அமைச்சர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பது திரு விஜய். இது எப்படி நடந்தது? 1 ரூபாய் யாரையும் திருட விட மாட்டேன், நான் அதை நம்புனேன். 1 ரூபா கூட திருட விட மாட்டான்றதை நான் நம்புனேன். இந்த மற்ற அரசியல் தலைவர்களை போல கார் கூட இல்லாத முதல்வர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் இல்லை. இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டாரு, கார் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. பணத்தை பார்த்தவர் சின்ன வயசுல, எங்க அப்பா டைரக்டர், சின்ன வயசுல பணத்தை பார்த்தவர். இன்னொன்னு, பணத்தை விட்டுட்டு தான் இங்க வர்றாரு. அப்ப பணத்துக்காக இவர் எந்த வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்ன்றத நானும் உள்ளபடியே நம்பினேன். அந்த பதவியேற்பு விழாவில் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், யாரையும் திருட விட மாட்டேன், ஒரே பவர் சென்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஐடி துறையை போட்டது எந்த பவர் சென்டர்? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் கார்த்தி. நான் வாக்காளர்கள் சார்பா நான் சொல்றேன், எங்க ஜெயில இருந்த ஓட்டு போடுன்னு கீழே கமெண்ட் வருவாங்க என்ன. சோ அத்தனை பேரும் விஜய்க்கு போட்டார்கள் இல்லையா? இந்த விஜய் தாமுவோ வேளச்சேரி குமாரோ யார் என்று தெரியுமா மக்களுக்கு? வேளச்சேரி மக்களுக்கு தெரியுமா? ராயபுரத்துக்கும் விஜய் தாமுக்கும் இணைய சம்பந்தம். அண்ணன் ஜெயக்குமார் பாக்ஸிங் எல்லாம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷமா அங்க இருக்காரு. கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கல்யாணம் காது குத்துடாம போவார்ல, எங்க வச்சாலும் போவார் அண்ணன். ரொம்ப கான்பிடென்ட்டா வேற இருந்தாரு. ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாரு. ஒவ்வொருத்தரோட வீட்லயும் நான் பங்கு கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட்லி. அதான் இத சொன்ன அவரே சொல்லியிருக்காரு. அப்ப வேளச்சேரியில இருந்து வந்த ஆளுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா விஜய் இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் வேலுமணிக்கு போடுவாங்க, அண்ணன் சண்முகத்துக்கு போடுவாங்க, ஒரு தங்கமணிக்கு போடுவாங்க, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக மட்டுமல்ல, அந்த உள்ளூர் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கினால் தான் பல இடங்களில் கட்சி வெற்றி பெற்றது. திமுகவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் பெற்ற வெற்றி, திமுக தலைவர் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எல்லாம் தாண்டி இந்த தலைவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் அந்த கட்சியின் செல்வாக்கு, இதை மறுக்க முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் விழுந்த அத்தனை வாக்குகளும் திரு விஜய் அவர்களுக்காக, அவருக்கு மட்டும்தான். அப்ப இந்த 2 கட்சி தலைவர்களை விட கூடுதல் பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அப்ப எவ்வளவு கூடுதலாக அவர் கவனம் செலுத்த வேண்டும். சோ இந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்க வேண்டும். நான் நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் திரு விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க தொடக்கத்தில் அந்த கேள்விதான் கேட்டீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உளவுத்துறைக்கும் நல்ல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில இது வருது, இது உண்மையானு செக் பண்ணுங்க. அதே போல இந்த தொடக்கத்திலே சொன்னதுதான், அந்த திரு அருண் அவர்களோட பெயரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடலான்னு சொன்னது யாரு? அதிகாரிகளோட போஸ்டிங் லிஸ்ட ரெடி பண்ணது யாரு? திமுக ஆட்சியில் இருந்த அத்தனை அதிகாரிகளும் நல்ல பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? நிச்சயமா இல்லையா? உங்களுக்கு நினைவு இருக்கும் கார்த்தி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 முதல்வரான பிறகு போட்ட முதல் உத்தரவு, திமுக ஆட்சியில் உளவுத்துறை தலைவராக இருந்து கோல் வச்சு அத்தனை பேரின் முக்கியமான நபர்கள் அத்தனை பேரின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்ட ஜாஃபர் சேட். ஜெயலலிதா அவர்கள் முதல்வரானது போட்ட முதல் கையெழுத்து, மண்டபம் அகதிகள் முகாமின் கூடுதல் டிஜிபி. மண்டபத்துக்கு மாத்திடுவாங்க, கொய்யால ஏன் போனி ஒட்டு கேட்கிறேன் நீ அனுப்பிச்சாங்களா? 15 நாள் 20 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் வேலைக்கு வர முடியல. எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகுதான் ஜாஃபர் வேலைக்கு வர்றாரு தெரியுமா?
ஜார்ஜ் கன்னியாகுமரி விட்டு சென்னைக்கு வரவே விடல. ஜாங்கிட்டு போக்குவரத்து கழகத்தை விட்டு கடைசி ஓய்வு பெறும் வரை வெளியே வரவில்லை. இத ஒரு ஆட்சியாளர் செய்யணும். இன்னொன்னு, திமுக ஆட்சியில் பழிவாங்கப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன நிவாரணத்தை விஜய் அவர்கள் வழங்கப் போகிறார்? உங்களுக்கு நல்லா தெரியும், பலமுறை நான் பேசியிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆபீசர்ஸ் சந்தோஷமா இருந்தாங்களா திமுக ஆட்சியில? அவங்க தானே ஆட்சி நடத்தினாங்க. அந்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டால் தானேங்க அது நியாயம். இப்ப நல்ல அதிகாரியா இருந்தா யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல, பேச போறதும் இல்ல. இல்ல, இந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் அதிகாரிகள் சந்தோஷமா இருந்த அதிகாரிகளுக்கு ஆப்போசிட்டா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அதிகாரிகள் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க ஆட்சி மாறினா நம்மளுக்கு ஒரு நிவாரணம் இருக்கும்னு நினைச்சாங்க. இப்ப அகைன் அவங்க அதே டிசப்பாயின்மெண்டோட இருக்கு. அப்போது ஆட்சி மாற்றம் நடந்ததா இல்லையா என்ற சந்தேகம் உங்களுக்கு எழுகிறதா இல்லையா? சோ இது போன்ற விமர்சனங்கள் 20 நாட்களில் எழுவது என்பது ஒரு ஆட்சிக்கு அழகல்ல. நீங்க உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் துபாய் போன போதுதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. ஆமா, கரெக்டுங்களா? அதற்கு பிறகு 1 ஆண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துணிவு, வாரிசு திரைப்படங்கள் வெளியான போது 6 விடிகாலத்துல 2 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க. அப்போது முதல்வர் அவர்கள் சிறப்பு காட்சிக்கு அனுமதி தர வேண்டியது முதல்வரோட துறை, உள்துறை தான் அனுமதி கொடுக்கணும். முதல்வர் அவர்கள் தனது மகன் ரிலீஸ் செய்யும் படங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்து விட்டு அதற்கு பிரதிபலனாக மகன் நிறுவனத்தின் பெயரில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ரோவர் காரை முதல்வர் பயன்படுத்துகிறார். இது ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி குற்றம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்று புகார் அளித்தேன். அந்த புகார் லஞ்ச ஒழிப்புத்துறையில இருக்கும். நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பாரா? அதே அதிகாரி இருந்தா எப்படி எடுப்பாரு? யார் இருக்காரு? அருண் இருக்காரு, எடுப்பாரா? அப்போது இதெல்லாம் யோசிக்க வேணாமா? சோ ஒரு அந்த ஆட்சிக்கு, எந்த ஆட்சியா இருந்தாலும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் விமர்சனம். எடுத்த உடனே விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கிறீர்கள்ன்ற. இப்போ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தொலைபேசியில் அழைத்து சொன்னோம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. அரசு கேபிளில் புதிய தலைமுறை 31ஆம் இடத்திலிருந்து 62ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு, எல்லாம் எங்க நண்பர்கள் அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் நண்பர்கள், அதெல்லாம் இருக்கட்டும். 31ஆவது இடத்துல இருந்து 61ஆவது இடத்துக்கு என்ன நவுந்து போச்சா, ஊர்ந்து போச்சா? முதல்வர் அவர்கள் மீது அந்த சேனல் விமர்சனங்களை வைத்ததால், கேள்விகளை எழுப்பியதால் இது நடந்தது. என்கிட்ட பேசி இந்த மூத்த பத்திரிகையாளர், திமுக 2 வருஷம் கழிச்சு செஞ்சாங்க, இவங்க 20 நாளே செய்யறாங்க. நான் சிறையிலிருந்து வெளியே வந்த போது பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கும். யாரோ ஒருத்தர், பிரசாத்தா யாருன்னு தெரியல, லேவன் தெரியல, கேள்வி எழுப்பினாங்க. தாவே காட்சியில் பத்திரிகை சுதந்திரம் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று. இருக்கும் என்று நான் நம்புகிறேன்னு துணிச்சல். ஞாபகம் இருக்கா? இருக்கும்னு நான் நம்புறேங்க. அது போன்ற கொடூர ஆட்சி நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. விஜய் ஆட்சியில அது இருக்காதுன்னு நான் சொன்னேன். 20 நாள்ல நீங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு நீங்க இந்த சேட்டலைட் சேனல் எல்லாம் முடக்கிறதுனால செய்தியை முடக்க முடியாது. சமூக வலைத்தளம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதே ஈரோடு ஜம்காலத்தை போட்டு மீடியாவை மூடிதான் வச்சிருந்துச்சு திமுக, பேனா நிறுவனத்தை வச்சு, இல்லையா? கண்டிப்பா. யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு ஜனங்க குளத்தூர்லயே அவரை முடிச்சுட்டாங்க. நடந்துச்சா? ஆட்சியை தவற விட்டார்களா இல்லையா? அது என்ன, இந்த வெகுஜன ஊடகங்களில் வந்த செய்திகளை பார்த்து மக்கள் தெரிந்து கொண்டார்களா? ஒரு நியூஸ் வந்துச்சா கார்த்தி வெகுஜன ஊடகங்கள்ல? பேரலா சமூக ஊடகங்கள்ல தான் வருது. அப்போ இந்த நீங்களே சமூக ஊடகங்களின் மூலமா தானே ஆட்சிக்கு வந்தீங்க. பார்த்து நான் கேட்கிறேன், அப்படி சமூக ஊடகங்கள் இவ்வளவு வலுவாக இருக்கும்போது அரசு கேபிள் முடக்குறீங்க, அரசு கேபிள்ல இருந்து புதிய தலைமுறை தூக்கி பின்னாடி போடுறீங்க. இது ஒருவேளை அவங்களுக்கு they want to make a statement அப்படின்ற மாதிரி. ஸ்டேட்மெண்ட்னா எங்களை எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா இது மாதிரி நடக்கும், இவங்களை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப எதுக்கு சார் மாற்றம்? இது பழைய பொம்மை முதல்வரே இருந்துட்டு போயிடலாம? 2 ஆட்சிக்கு வித்தியாசம் இல்லை. அருணுக்கு விஜிலன்ஸ் போஸ்டிங் போடுறீங்க, கேபிள்ல அரசு கேபிள்ல செய்தி சேனல்ல தூக்கி பின்னாடி போடுறீங்கன்னா என்ன வேறுபாடு? சோ அந்த பேரன்போடு முதல்வர் அவர்கள் மீது
மக்கள் இப்படி வாக்களித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்கள் அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு நியாயமானது. யாருன்னு வேட்பாளர் பேரே தெரியாம நேரம் போய் விசிலுக்கு ஊத்திட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி நீங்க இதை பண்றாங்கன்ற போது மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். சோ விஜய் இன்னும் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும். சார், இப்போ நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த சம்மனை வாங்குறதுக்கு 2 மணி நேரம் வந்து சம்மன் கொடுக்க வந்த அதிகாரியை வந்து வெயிட் பண்ண வச்சார் அப்படின்ட்டு. அதுக்கான விளக்கமாக கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் அவர் ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங்கில் இருந்தாவும் அதனால் வந்து உடனே அந்த சம்மனை வாங்கிக்க முடியல அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் போட்ட ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அது கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்லாம் இல்லை, அவர் கூட குறிப்பிட்ட நபர்கள் இருந்தாங்க, அதனால தான் அது தள்ளி போடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தீங்க. அதை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் கார்த்தி, ஐ டெல். நான் அன்று முழுக்க காலை முதல் மாலை வரை நீதிமன்றத்தில் தான் இருந்தீங்க. அதை விட என்ன கொண்டாட்டம், திருவிழா. ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிய நபர் கூனி குறுகி நீதிமன்றத்தின் முன்பு நீதிக்கு தலைவணங்கி நிற்பதை பார்ப்பதை விட பேரானந்தம் வேண்டுமா? கண்டிப்பா. ஸோ அன்னைக்கு பார்த்தேன். அன்னைக்கு எடுத்த உடனே ஜட்ஜஸ் ஷவுட்டட். அதாவது உடனே வந்துருச்சு, காலையில குயிக்கா வந்துருச்சு மேட்ரு. வந்த உடனே லெட் ஹிம் வெயிட், லெட் திஸ் மேன் வெயிட் என்ற வேர்டை யூஸ் பண்ணாங்க. லெட் திஸ் மேன் வெயிட். கோர்ட்டோட பெயிலிஃபை 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு. இதே டோனு, இதை விட இன்னும் லவுடு டோனு. ஹார்ஷாவே சொன்னாங்க, இன்னும் லவுடு டோனு. நான் கத்த விரும்பல. கோர்ட்டோட பெயிலிஃபை 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு இந்த அதிகாரி. நோ அப்படின்னாங்க. அப்புறம் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஜான் சத்யன் அவர்கள் மிலாடுன்னு ஆரம்பிச்சாரு. நோ, இதான் பதில். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் ஆஃப்டர் லஞ்ச்ன்றாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி சொல்றாங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சது யாரு, அந்த பெயிலிஃப் யாரு, 2 பேரும் இங்க வரணும் என்று உத்தரவு போடுகிறார்கள். மதியம் மீண்டும் 2:30க்கு தொடங்கியது. அப்போது ஒல்லியா ஒரு பையன் வந்த அப்படிங்க. வந்ததும் அவர்கிட்ட ஏன் காக்க வச்ச அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இந்த மாதிரி ரகசிய மீட்டிங்ல அவர் இருந்தார். ரகசிய மீட்டிங்ல இருந்தா நீதிமன்ற ஊழியர் தெரியாதா? சம்மன் வாங்குறதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? நீதிமன்றத்துக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தானா? இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா என்று கேட்டதும் அதில் ஒரு நீதிபதி மும்பை உயர்நீதிமன்றத்தின் பெயிலிஃப் இதே மாதிரி ஊழியரை அவமானப்படுத்தியதற்காக ஒட்டுமொத்த பாம்பே நீதிமன்றம், ஃபுல் கோர்ட்னு சொல்லுவாங்க, அனைத்து நீதிபதிகளும் உட்கார்ந்து தாமதத்தை ஏற்படுத்தியவரை தண்டித்தார்கள்ன்றதை நீங்க நினைவுபடுத்தி பார்க்கணும். சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியர் மன்னிப்பு கேட்டாரு. கேட்ட உடனே பெருந்தன்மையா விட்டுட்டாங்க. ஊழியர் ஜட்ஜஸ்க்கும் தெரியும் யார் பண்ணிருப்பாங்க என்றது தெரியும். போய் தொலைன்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேட்ரு ஆரம்பிச்சாங்க. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நடந்தது ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கும். அவர்கிட்ட விளக்கத்தை கேட்குறாங்க. இதுதான் கேட்குறாங்கன்னா போய் ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே. 28 வருஷமா நான் காவல்துறை பணியில இருக்கிறேன், நீண்ட அனுபவம் கொண்டவன் நான் சொன்னதும் நீதிபதிகள் தீர்ப்பில் எழுதுகிறார்கள். 28 வருஷ அனுபவம் கொண்ட அதிகாரி செய்யற வேலையாது துட்டு வாங்கிட்டு குண்டாஸ் போட்டிருக்கிற என்று அவர்கள் அதில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த தீர்ப்பை பார்த்தோம். உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினதா படிச்சோம். உண்மையா கண்டனம்னு பதிவு பண்ணிட்டாங்க. கண்டனம்ன்றது அரசு துறையில் சென்சர்ன்றது ஒரு தண்டனை. ஒரு அரசு ஊழியருக்கு கண்டனம் அப்படின்னு பதிவு பண்ணாங்கன்னா அது சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஏறிடும். நீதிமன்றம் நாங்கள் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு போட்டாங்க. இது அருணோட ஆனுவல் கான்ஃபரன்ஷியல் ரிப்போர்ட்ல அவரோட சர்வீஸ் ரெக்கார்ட்ல ஏறிட்டோம். சரி, அடுத்தடுத்து நடக்க போதெல்லாம் பின்னாடி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுக்கப்புறம் இது நடந்து முடிஞ்ச உடனே அந்த பையன் வந்து அந்த நீதிமன்ற லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியர் ஒருத்தர் வந்து அப்பாலஜிஸ் கேட்டார்ல, அந்த பையன் வந்து நின்னதை பார்த்த உடனே எனக்கு வினோதமாக இருந்தது. நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1991 முதல் 2008 வரை 18 ஆண்டுகள் நான் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதே ஃபீல்டில் இருந்தீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். ஸோ எனக்கு தெரியும் முடிவை ஊழியர் எடுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த ரைட்ஸே இல்லை. இன்னொன்று சம்மன் இஸ் ஃபார் மிஸ்டர் அருண் டைரக்டருக்கு. நான் கேம்ப்ல இருந்தேன். நான் என்ன சொல்லுவேன்னா, சார் சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன்னா வாங்காத ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை நான் எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியும், முடிவு நான் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஊழியர் இதை செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு மனசுக்கு சந்தேகம். ஸோ அந்த துறை சேர்ந்தவன் தானே, விசாரிக்கிறேன் என்ன நடந்தது என்று. அப்போது சொல்கிறார்கள், அருணுக்கு ஐயப்பன் ஒரு
பிஏ இருக்காரு, பிஎன்ஏ சொல்லலாம் இருக்காரு. அந்த ஐயப்பனை வரும்போதே அருண் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவர் அங்க கமிஷனரா இருந்தப்ப கமிஷனர் இருந்தப்ப மட்டும் இல்ல, அருண் 1998ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியில் சேர்க்கிறார். சாத்தான்குளத்திலிருந்து ஐயப்பன் அருணோடு பயணிக்கிறார். லாங்கான ஒரு ரிலேஷன். ஆமா, 98ல இருந்து கணக்கு போட்டுங்க. டிசி அண்ணா நகர போனா அங்க, ஜேசி டிராபிக்கா போனா அங்க, அடிஷனல் சிஓபி போனா அங்க, ஏடிஜி லாண்ட் ஆர்டர் போனா அங்க. 28 வருஷம் வந்து போச்சு. 28 வருஷம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. அந்த ஐயப்பனை கூட்டு வந்திருக்காரு. வரும்போது கூட்டு வந்தாருன்னா அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் இல்லையா? சோ இவர் வந்து சரியாக 3:05க்கு நீதிமன்ற ஊழியர் வருகிறார். வந்து இந்த மாதிரி சார் சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கான், ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. யார்? ஐயப்பன் தான். போய் உட்காருங்கன்ட்டு 1 மணி நேரம் ஆகுது. கோர்ட்ல இருந்து சப் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், உதவி சார் பதிவாளர் நினைக்கிறேன், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் ஃபோன் பண்ணி என்னப்பா ஆச்சு, என்ன கொடுத்தனா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, சார் இன்னும் கொடுக்கல சார், உட்கார வச்சிருக்காங்க சார். ஏன்பா? இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்பா ஒரு ஹைகோர்ட்டோட சம்மனு அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போறான், என்னது 1 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கியா, புதுசா இருக்குது. திரு விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். எவ்வளவோ அதிகாரிகள், ஒரு சில அதிகாரிகள் இன்னும் காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க. திரு அருண் அவர்கள் புதன்கிழமை அன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று போன புதன்கிழமை உத்தரவு போட்டாச்சு. அந்த அருணுக்கு செவ்வாய்க்கிழமை போஸ்டிங் போட வேண்டிய அவசரம் என்ன, தேவை என்ன? யார் போடுறது? ஏன் காத்திருக்க மாட்டார் அவரு? சோ இதுவும் நீதிமன்றத்தை கோபப்படுத்தி இருக்குமோ என்று நான் புரிந்து கொள்கிறேன். நாங்க ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தனை வர சொன்னா அவனை போய் விஜிலன்ஸ் டைரக்டரை போடுறியா, இது அங்கேயே கொடுக்குறேன் சம்மன்னு கொடுத்துருப்பான். சோ அதற்கு பிறகு வந்து திரு ஐயப்ப வெயிட் பண்றாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு அந்த எஸ்ஐஆர் திருப்பி ஃபோன் பண்றாரு. என்னப்பா வாங்கிட்டாங்களா? இல்ல சார், இன்னும் அதே சேர்ல தான் சார் உட்காந்துருக்கேன்றாரு. அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டு விட்டுறாங்க. 2 மணி நேரம் தாண்டுது, 2.25 மணி நேரம் ஆயிடுது. அந்த சப் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஃபோன் பண்றாரு. என்ன வாங்கிட்டாங்களா? இன்னும் அதே இடத்துல தான் சார் உட்காந்துருக்கேன். யாருப்பா மாதிரி உட்கார சொன்னது? உடனே இந்த மாதிரி ஐயப்பன் ஒருத்தர் உட்கார சொன்னாரு. ஐயப்பன்ட்ட போனை கொடுப்பான்றாரு. சொன்ன உடனே போனை கொண்டு போய் ஐயப்பன் கொடுத்தா, நான் அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை திறக்காரு. கதவை திறக்கும் போது இவரு ஐயா இருக்காரா இல்லையான்ட்டு இவர் இந்த நீதிமன்ற ஊழியர் எட்டி பார்க்குற. உள்ள பார்த்தா மனைவி மற்றும் 2 மகள்களை ஆபீஸை டூர் சுத்தி காட்டுறதுக்கு வந்திருக்காரு. கமிஷன் ஆஃபீஸ் பார்த்துட்டீங்க, விஜிலன்ஸ் ஆஃபீஸ் பார்த்தது இல்லை, வாங்க பாருங்க அப்படின்ட்டு. அப்ப சுத்தி காட்ட குடும்பம் வந்ததுதான் அந்த கான்ஃபிடென்ஷியலான மீட்டிங். ஸோ அதை நீதிமன்ற ஊழியர் பார்த்து விடுக்கிறார். ஸோ எனக்கு இந்த அருணோட ஆடேசிட்டி என்னன்னா, ஹைகோர்ட் உங்கன்னு சம்மன் பண்ணிருக்கு, இந்த சம்மன் டிலேல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதை என்னன்றத உண்மையை நீதிமன்றத்துல சொல்லாம சம்பந்தம் இல்லாத ஒரு அப்பாவி லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியரை, இன்னொன்னு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியர் வந்து இப்படி சொல்லுன்ட்டு இயக்குனர் சொன்னா கேட்டுதான் அவனு திருப்பி அந்த இயக்குனர்கிட்ட தானே வேலைக்கு போறேன். நிச்சயமா கோர்ட்டுக்கு வேலைக்கு போடல. ஸோ இப்படி சொல்லுன்னு சொன்னா சொல்லிதானே ஆகணும். ஏன் ஐயப்பனை காட்டி கொடுக்கவில்லை என்றால் 28 வருடமாக உடன் பயணிக்கிறார். அருணோட எல்லா ரகசியங்களும் ஐயப்பனுக்கு தெரியும். சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு காசு வாங்கி தரது ஐயப்பன். போதுமா? பாண்டிபேர ஸ்டேஷன் வேணும்னா 20 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஐயப்பன் கொடுத்தீங்கன்னா அருண் போஸ்டிங் போட்டுருவாரு. ஏசிக்கு 30 லட்சம். அப்ப இந்த ஐயப்பனை காப்பாற்றணுமா வேணாமா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி எழும் கார்த்தி, ஐயப்பனுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில என்ன வேலை? லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். டிஜிபி அலுவலகத்தில் பணியில் இருப்பவரை தூக்கி திருச்சி எஸ்பி அலுவலகத்துல போடலாம். திருச்சி எஸ்பி அலுவலகத்துல பணியில் இருக்கிறவரை தூக்கி கமிஷனர் ஆபீஸ்ல போடலாம். ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையில பணியில நீங்க சேர்ந்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையை தவிர எங்கேயுமே மாற்ற முடியாது உங்களை. புரியுதா? இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வெளியில இருந்து வருவாங்க, ஆனா இந்த கிளரிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்களா அவங்க வெளியில இருந்து வரவே முடியாது. இன்னொன்னு, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் மிக மிக ரகசியமான கோப்புகளை எல்லாம் பார்க்க வேண்டும் இல்லையா? ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீது விசாரணை இருக்கு, அது ரகசியமான கோப்பு. அதை லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியர் மட்டும் தானே பார்க்க வேண்டும். ஐயப்பனுக்கு என்ன சம்பந்தம்? ஐயப்பன் இஸ் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் ஒரு அந்நியன். அவரை ஏங்க நீங்க கூட்டு போறீங்க? சோ இது 2வது தவறு. அண்ட் அந்த ஹர்ஷான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்த அப்படின்னா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை.
ஸோ அந்த உள்ள போயிட்டு இந்த கதவை திறந்தாங்கன்னு சொன்னால உள்ள போயிட்டு கேட்டுட்டு வெளியில வந்து ஐயப்பன் தம்பிங்க வா கையெழுத்து போட்டு ரிசீவ்டு போடுன்றாங்க. இது மட்டும்தான் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியரோட. அந்த நீதிமன்ற ஊழியரை காக்க வச்சதுக்கும் அந்த ஹர்ஷாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நீதிமன்றத்துல முன்னாடி இப்படி வந்து ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு முன்னாடி இவரு பொய் சொல்றது இல்லாம அவரையும் பொய் சொல்ல வைக்கிறான்னா எப்படிப்பட்ட அதிகாரி திரு அருண் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் தெரிந்து கொண்டு விட்டது. இப்ப ஆள் மாறாட்டம்ன்றதே சட்டப்படி குற்றம் தானே சார்? இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? சட்டப்படி குற்றம் என்பதை விட மிக தீவிரமான குற்றம். நீதிமன்றத்தில் இந்த ஆள் மாறாட்டத்தை செய்திருக்கிறீர்கள். வெறுமனே இங்க வெளியில பண்றதுன்றது வேற, நீதிமன்றத்துல பண்றதுன்றது நீதி பரிபாலனையில் குறுக்கிடுவது. இது நீதிமன்ற அவமதிப்புக்கு சரியான வழக்கு. ஒருவேளை பின்னாளில் சென்னை உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்தாலும் எடுக்கலாம். சரி, நீங்க சொல்றதால நான் இதை கேட்கிறேன். நேத்துல இருந்து ஒரு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு, நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு 1 மாதத்தில் வழக்கு பதிவு பண்ண போறீங்கன்னு கம்ப்ளீட்டா வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு. பாத்தீங்களா? நான் பார்க்கவில்லை. வாய்ப்பு இருக்கா? எப்படி கார்த்தி விடுவேன்? எப்படி கார்த்தி விடுவேன்? ஆஃபீஸில் ஒரு சின்ன பையன் நிதிஷ், அவன் ஃபோனுக்கு எவனையோ வச்சு 94,000 அனுப்ப வச்சு ஆஃபீஸில் வேலை செய்கிற 12 பேர் மிரட்டி காசு வாங்கணும்னு 12 பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அரெஸ்ட் பண்ணி அவனை அடிச்சு விட்டுருவேண்ணா? 500 கோடியை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ இந்த வேலையை பண்ணுற விட்டுருவேண்ணா உன்னை? நீதிமன்றத்தை அணுகும் போது மொத்த ஆதாரங்களும் கையில் இருக்க வேண்டும். நான் சொன்னார்ல, அப்பொழுக்கற்றவன் நான் 28 வருஷமா உன்னோட அழுக்கும் அப்பும் என்ன என்பதை எடுத்து காட்டுகிறேன். சார், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பொதுவாக அவருக்கு வந்து பெண்களுடைய நலன்ல ரொம்ப அக்கறை கொண்டிருக்கிறதாவும் அவருக்கு அதனாலதான் வந்து ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. பெண்களுடைய அந்த சப்போர்ட் வந்து முதல்வர் விஜய்க்கு வந்து பெரிய அளவில் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஒரு அர்த்தமா வந்து அவர் கொண்டு வந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதுக்கு தான் முதல் கையெழுத்து அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. நேற்று அதனுடைய அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடைபெறதா இருந்துச்சு. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல அவர் பங்கு கொள்ளாம அவருடைய மேனேஜர் வீட்டு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டாருன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. என்ன நினைக்கிறீங்க? பொதுவெளியிலே பார்த்தோம், நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதும் செய்தியாகிறது. நானே பதிவு செஞ்சிருந்தேன், நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதும் செய்தியாகிறது. மேனேஜர் வீட்டுக்கு வேட்டி சட்டையோடு பட்டு வேட்டி சட்டை அணிந்து முதல்வர்கள் கலந்து கொண்டதும் செய்தியாகி இருக்கிறது. விஜய் இப்போது திரைப்பட நடிகர் அல்ல, தமிழக மக்களின் முதல்வர் என்பதை திரு விஜய் அவர்கள் நினைவில் வைக்க வேண்டும். நான் ஒரு வாக்காளனா பார்க்கிறேன். என்னப்பா, சிங்கப்பூர் முதல் கையெழுத்து, அவர் போட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்து, அதுக்கு இனாகுரேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு போக மேனேஜர் வீட்டுக்கு போறாருன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தால் முதல்வர் அவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது? இந்த விமர்சனங்கள் வரும். இங்க உங்க கனிமொழி எழுப்பிட்டாங்களே, குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு, அது தொடங்கி வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லுவார்? இன்னொரு கோணத்தில் நான் இதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏறக்குறைய பெரும்பாலானோர் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். கரெக்டா? பெண்கள் வாக்கு அதிகமாக விழுந்திருக்கிறது. ரைட்டா? முதல்வர் வருகிறார், முதல்வரோட முதல் நிகழ்ச்சி. அப்போ அந்த முதல்வர் கலந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எத்தனை காவல்துறை அதிகாரிகள் உழைத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 10 நாளா ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. கார்த்தி, வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும். நிற்க முடியல சார், உண்மை. வெயில அந்த பெண் அதிகாரிகள், பெண் காவலர்கள், பெண் ஊழியர்கள் இப்படி நடந்து போயிடலாம் கார்த்தி. உங்களை மாதிரி ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு, யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், வெப்பன், துப்பாக்கி தூக்கிட்டீங்களா? ஐக்கப்பட்டு சொன்ன போன வெயிட் இருக்கும், ட்ரில்லுக்கே தூக்கி நடக்க முடியாது நம்மளால. 10 நாள் ரிஹர்சல். இன்னொன்னு, நான் தான் இப்போ அந்த ரிஹர்சல் நடத்துறதுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரினா, ஏதாவது குளறுபடி நடந்துச்சுன்னா விஜயின் முதல் நிகழ்ச்சியிலேயே குளறுபடி, துப்பாக்கி கீழே விழுந்ததுன்ட்டு ஊதுவாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி ரிஹர்சல் வைப்பேன் நான். கமிஷனர் டிஜிபி, யோ என்னையாச்சு, பர்ஃபெக்டா இருக்கா, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா, ஏன்னா சிஎம் இம்ப்ரெஸ் பண்ணணும். 2, அந்த பெண் காவலர்கள் விஜய் நேரில் பார்க்க எவ்வளவு ஆர்வமாக இருந்திருப்பார்கள். பாயிண்ட்.
கார்த்தி, காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை கிட்டத்தட்ட 99% விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் தேர்தலின் இறுதி நேரத்தில் பிரத்யேகமாக காவல்துறையினருக்காக ஒரு வாக்குறுதியை அளித்தார். எந்த அரசியல் கட்சி இது பண்ணதில்லை. ஒட்டுமொத்தமா அரசு ஊழியர்களுக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்களே தவிர காவல்துறையினர் சீருடை பணியாளர்களுக்குன்னு பிரத்யேகமான கோரிக்கையை அறிவித்தது திரு விஜய் அவர்கள் மட்டுமே. அவங்களுக்கு மட்டும் சம்பளத்தை உயர்த்துறேன். எப்படி பிரியத்தோட போட்டிருப்பாங்க, சும்மாவே விஜய் போடுவாங்க. அவங்களுக்குன்னு பிரத்யேகமா இப்படி ஒரு கோரிக்கை சொன்னா 99%ன்றல ரிசல்ட் இருந்தேன்ல, டியூட்டி வர ஒவ்வொரு காவலரையா கேட்கிறேன், விசில் தான், விசிலு விசிலு. அப்ப போலீஸ்ல இப்ப எஸ்காட்டுக்கு வருவாங்கல்ல, எஸ்காட்டுக்கு ஒரு 10 போலீஸ் வருவாங்க. இப்போ வண்டியில வரும்போது கேட்டேன், யாரு கேட்டியா அப்படின்னு, விசில்னு. வேற யாருக்குமே போடல. அப்ப எவ்வளவு அவங்க ஒரு ஏக்கத்தோட அந்த பெண் காவல்துறையினர் அந்த பயிற்சியில ஈடுபட்டிருப்பாங்க. எவ்வளவு கடும் சிரமம் இருக்கும். அந்த வெயில வெப்பனை தூக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு நடக்குது. அதெல்லாம் தாண்டி விஜய் வருவாரு. அன்னைக்கு நம்ம விஜய் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட இருக்கும்போது பொசுக்குன்னு பண்ணிட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பட்டு வெட்டி சட்டையில் நீங்க விழாவை சிறப்பித்துக் கொண்டால் கரெக்ட். முதல்வராக இதற்கு முன்பு திரு விஜய் அவர்கள் இருந்ததில்லை அல்லவா, அதனால் இது போன்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதனால் பட் லெட்ஸ் கிவ் இட் சம் டைம்ன்றேன் சார். இந்த ஆங்கிள் சொல்றாங்களே சார், புது டிஜிபி நியமனத்துக்காக தான் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. புது டிஜிபியோட அவருடைய முன்னிலையில் இதை பண்ணிக்கலான்றதுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இருங்க வரேன். அந்த புது டிஜிபியோட நியமனம், டிஜிபி நியமனம் தொடர்பாக யூபிஎஸ்சி தான், ஆமா, மத்திய பணியாளர் தேர்வாணையம் தான் அந்த பரிந்துரை பட்டியல அனுப்பும். அந்த பரிந்துரை பட்டியல வாங்குறதுக்காக விஜய் டெல்லிக்கு நடந்து போயிட்டு வந்துற வாய்ப்பே இல்லை. டிஜிபி நியமனத்தை எப்படி பண்ண போறாரு விஜய்? ஒரு கோப்புல கையெழுத்து போடுறாரு, அவ்வளவுதானே. அந்த கையெழுத்து போடுறதுக்கு பரேடை கேன்சல் பண்ணுமா சொல்லுங்க? என்னதான் தாவேக்க ரசிகரா இருந்தாலும் இந்த முட்டுலாம் ரொம்ப ஓவர் பஸ் இல்ல சார், ரசிகர் இல்ல, அதுல இருந்த ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு நான் கொண்டு வந்து வச்சேன். யோசிச்சு பாருங்க, என்ன லாஜிக் இது? டிஜிபி நியமனத்துக்கு என்ன கையெழுத்து போட போறீங்க, அவ்வளவுதானே. 3 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? யாருப்பா உங்களுக்கு பரிந்துரை வந்திருக்கும், உங்களுக்கு சரி இதுல எப்படிங்க 3 பேர்னு, இல்லைங்க இவர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி திரு மிஸ்டர் அகர்வால்னு முடிவு பண்ணிட்டீங்க. அகர்வால்னு கோப்பெல்லாம் தயார் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. இன்னொன்னு அந்த கோப்பு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, இப்படி ஒரு கையெழுத்து. இதுக்கு 10 நாள் ரிஹர்சல் நடத்தின அந்த அரசு நிகழ்ச்சியை பரேடை கேன்சல் பண்ணுவீங்க. முதல்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த காவல்துறையினர் சாகச நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது இருக்கா இல்லையான்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியல, இருந்திருக்கும் என்கிறேன். ஜெயலலிதா பீரியட்ல கமாண்டோ ஃபோர்ஸ் எல்லாம் தொடங்கி இந்த சாகச நிகழ்ச்சி நடத்துவாங்க, பாத்துறீங்களா? பைக்ல ரெண்டு பைக்ல மேல ஏறி நின்னுட்டு பிரமிட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. நார்மலா நடக்கும் போலீஸ் நிகழ்ச்சியில. ஓகே, அவ்வளவு பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு அந்த ரிஹர்சல் இதுல எல்லாம் வந்துச்சு, டிவில எல்லாம் ரிஹர்சல் ஒத்திகை நடக்குது அப்படின்ட்டு அது விஷுவல்ஸே வந்துச்சு. உங்களுக்கும் தெரியும் விஷுவல்ஸ் வந்துச்சு, நீங்க ஒத்திகை நடக்குதுன்னு. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு நிகழ்ச்சிக்கு போறீங்க? கேட்டா டிஜிபி நியமனம்ட்டு என்ன சீட்டு குலுக்கி போட்டுட்டு இருந்தீங்களா? இங்கி பிங்கி பாங்கி விளாண்டுட்டு இருந்தீங்களா? எந்த டிஜிபி போலன்னு செக்ரட்டரியேட்ல எல்லாம் காரணம்னு சொல்லாதீங்க கார்த்தி. சரிங்க சார், ஏற்பதற்கு இல்லை. சோ ஸ்மால் மிஸ்டேக்ஸ் அதை சுட்டி காட்டுறது நம்ம கடமை. கண்டிப்பா இல்லையா? அதை சுட்டி காட்டுறோம், சரி செய்து கொள்வார். லெட்ஸ் கிவ் ஹிம் சம் டைம். சார், திருச்சி எஸ்பி திரு செல்வ நாகரத்தினம் அவர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க இப்போ ஒரு ட்வீட் கூட போட்டு இருந்தீங்க. பின்னணி என்ன சார்? தண்டிப்பதற்காக காத்திருப்போர் பட்டியலில் வைத்தார்களா என்பது எனக்கு தெரியாது. காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். அந்த எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறதுக்கு முன்னாடி இவரு தானே அந்த வீடியோ போட்டது. நான் ஜெயில இருந்தேன், நான் பாக்கல அந்த வீடியோவை. எல்லா ரவுடியும் கூட்டு உட்கார வச்சு 300க்கும் மேற்பட்ட ரவுடிகளை வச்சு ஒரு பரேடு பண்ணாரு. வீடியோ பயங்கர வைரல் வேற, பாத்தீங்களா? அதுக்குள்ள எவ்வளவு பண்றாங்க பாருங்க, சிங்கம் சூர்யா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல சரியான வார்த்தை சொன்னீங்க. யார் செல்வ நாகரத்தினம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிங்க சூர்யா தான் நினப்பு. யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்படி கையை வைக்கிறது, இப்படி நிற்கிறது, கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுக்கிது, இப்படி ஸ்டைலாக நிற்குதுன்னு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுறது. அப்பாவி பெண்கள் இன்பாக்ஸில் போயிட்டு, சார் நீங்கள் எப்படி ஐபிஎஸ் படிச்சீங்க, யூ லுக் ஸ்மார்ட், யூ லுக் ஹேண்ட்ஸம்னு சொன்னோடனே எனக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை, என் மனைவியை பிரிய போகிறேன்னு பேசுறது. வாங்கலப்பா சோசியல் மீடியாவில் இதை இவர் பண்ணுறது.
பிரச்சனை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நம்ப வைத்து ஏமாற்றி அந்த பெண்ணுக்கு இவர் திருமணமானவர், இவர் திருமணம் நன்றாகத்தான் இருக்கிறது என்பது தெரிந்து அந்த பெண் அழுது அரற்றி தற்கொலைக்கு முயன்று அந்த பெண் மீது புகார் அளித்து விட்டார் என்பதற்காக அந்த பெண் மீது பெங்களூரு காவல்துறையில் இருக்கும் செல்வநாகரத்தினத்தின் பேட்ச்மேட்டை விட்ட பெங்களூரில் அந்த பெண் மீது பொய் வழக்கு போட்டு அந்த பெண்ணை 6 மாதம் தலைமறைவாக ஓட வைத்து புகார் அளித்தார் என்பதற்காக திருச்செந்தூர் பிஜேபி வேட்பாளராக இந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் நின்ற ராதாகிருஷ்ணன் என்ற ரவுடியை விட்டு அந்த பெண்ணை மிரட்டி இவ்வளவு குற்றங்களை இழைத்திருக்கிறார் திரு செல்வநாகரத்னம். திரு விஜய் அவர்களுக்கு விழுந்த பெரும்பாலான வாக்குகள் பெண்கள் வாக்குகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அக்செப்டபிள். அந்த பெண்களின் பாதுகாப்புக்காக தான் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையெல்லாம் உருவாக்குறார். செல்வநாகரத்னத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நியாயத்தை முதல்வர் அவர்கள் பெற்றுத்தர வேண்டும். இந்த காத்திருப்போர் பட்டியல் என்பது தண்டனை அல்ல. சரி, இப்ப இந்த விஷயத்தாலதான் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிருக்காரா இல்ல இன்னும் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்காங்களா? காத்திருப்போர் பட்டியல வச்சிருக்காங்க, இன்னும் போஸ்டிங் போடல, அவ்வளவுதான். இது ஒன்றும் பனிஷ்மெண்ட் கிடையாது, புரியுதுங்களா? ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்றேன். இந்த பெண் அளித்த புகாரின் மீது சிபிசிஐடி விசாரணை நடத்தியது. குற்றச்சாட்டுகள் முழுக்க உண்மை என்பதை சிபிசிஐடி அறிக்கையாக அளித்திருக்கிறது. இவர் பேர்ல ஓயோல ரூம் போட்டிருக்காரு, இவர் கிரெடிட் கார்டை வச்சு பணம் கட்டியிருக்காரு, இவர் ஆதார் கார்டை கொடுத்துருக்காரு. சரி, இதெல்லாம் வந்து எவிடன்ஸாவே இருக்கு. சிபிசிஐடி சீஸ் பண்ணிட்டாங்க. தங்கின ஹோட்டல் சிசிடிவி எடுத்துட்டாங்க. இவரு பேர்லயே ஜொமேட்டோல பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு 2 பேருக்கும். இவரு பேர்லயே ஓலா கேப் புக் பண்ணியிருக்காரு. வேற என்ன எவிடன்ஸ் சொன்னோம்? என்ன துணிச்சல்? எவன் தொடுவான்? நம்ம ஐபிஎஸ்டா? ஒரு அரகண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க, அதானே? அப்போ யாராக இருந்தாலும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு உதாரணமாக செல்வநாகரத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சினிமாவில் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பறக்க விடுறாருல, அது மாதிரி 2 அதிகாரியை பறக்க விட்டாருன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும். இது செல்வநாகரத்தினம் விஷயம் பொதுவெளிக்கு வந்து விட்டது. வராம எத்தனை நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சோசியல் மீடியால இது மாதிரி ரீல்ஸ் போடுறவங்களெல்லாம் நான் கண்டிச்சுட்டு இருக்கேன். இதுதான் நடக்கும். வேலைக்கு, அரசு வேலைக்கு வந்தோமா, சம்பளத்தை வாங்கினோமா, வேலை செஞ்சோமா, வீட்டுக்கு போன மாதிரி இருக்குங்க. அது என்ன யூனிஃபார்மோட போட்டோ போடுறது? யூனிஃபார்மோட போட்டோ தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா சினிமாவுக்கு போ. ஒருத்தர் இருக்காரு, சிபிசிஐடியில் இருக்காரு, டிஜியா, ட்ரோன்லாம் வச்சு எடுப்பாரு. ட்ரோன் ஷாட், யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டு லத்தி அப்படி வச்சுக்கிட்டு போஸ். நல்லா பாக்குறவங்களுக்கு தெரியும் யார் இப்படி வச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கறது, அண்ணன் அதிபர்கிட்ட மாட்டினது யாருன்றதெல்லாம் தெரியும். அந்த அதிகாரிகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும். இதுல சண்டிகர்ல போய் கான்ஃபரன்ஸ்ல உள்நாட்டு பாதுகாப்பு பத்தி பேசுன்னா நாம் தமிழர் கட்சி தீவிரவாத இயக்கம்னு போய் பேசிட்டு வருது. உன் இஷ்டமா எல்லாம் போலீஸ் டிசிப்ளின் ஃபோர்ஸா இல்லையா? டிசிப்ளினை விஜய் அவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்பதான் இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கினால்தான் காவல்துறையும் செம்மையாக இருக்கும், சட்டம் ஒழுங்கும் சிறப்பாக இருக்கும். இது ரெண்டும் வேறு வேறு அல்ல, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதை முதல்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்லியிருக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே மக்களுக்கு தாவேக அரசாங்கம் மீது இருக்க ஒரு நம்பிக்கை வந்து ஒரு படி வந்து கூடும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க வந்து அதை பண்றாங்களா அப்படின்னு. எங்களுக்காக எவ்வளவு தூரம் வந்ததுக்காகவும், மக்களுக்காக, உங்களுடைய ஆதரவாளர்களுக்காக உங்களுடைய நேர்காணலை இன்னொரு தடவை சமர்ப்பித்து இருக்கீங்க. இது வந்து ஒரு தொடக்கம் நான் நினைக்கிறேன். கண்டினியூஸா நிறைய நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய வருகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி கார்த்தி.